சரி வாங்க, இதுக்கு மேல தாங்காது. காயத்ரி, எல்லா பூவும் சாமிக்கு வச்சுட்டியா? இதெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சினு. அதான் சாமி கிட்ட பூ வச்சு வழி கேட்டுட்டு இருந்தேன். காயத்ரி, உனக்கு சமைக்க தெரியாதா? எனக்கு சமைக்க தெரியாது சினு. புதையல் மாதிரி எடுத்துட்டே இருக்காரு. பல இடத்துல இருந்து பணம் எடுக்கிறீங்க, பலதரப்பட்ட பேங்க்ல இருந்து பணம் எடுத்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் சொன்னேன், நடமாடும் மக்கள் வங்கி. ஆமா, நீங்க என்ன சட்டையில பாக்கெட்டே வைக்கிறது இல்லையா? நமக்கு எல்லாம் இருக்கு சார் பாக்கெட்டு. சட்டையில பாக்கெட் இல்லாதவெல்லாம் ஒரு ஆம்பளை. அவனுங்களா நான் சட்டையே பண்றது இல்ல தெரியுமா? ஏய் சார், தம்பி வீடியோ கொண்டு போய் ஆட்டோல வை. சார், ஒரு 150 ரூபாய் மேல இருக்கு. பாப்பாக்கு 50, யூ டேக் 100. தேங்க்யூ சார். ஏப்பா சீனு, இந்த பொண்ணு ரொம்ப நேரமா வீணைய கையில வச்சுக்கிட்ட கேஆர் விஜயாமா படத்தை பாத்துக்கிட்டே கும்பிட்டுக்கிட்டு இருக்கே, இது என்னன்னு கேட்கப்படாதா? அத பார்த்தா உனக்கு கேஆர் விஜய் அம்மா படம் மாதிரி தெரியுதா? கலைவாணிடா. அப்படின்னா சரஸ்வதி. ஓ, சி.கே. சரஸ்வதியா? இடியட். இப்ப சாமி கூட இனிஷியல் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஐயோ, நீ வாசிமா, நீ வாசிமா. சா சினு, இந்த அக்கா என்ன பண்ணுது? அவங்க வீணை ரிப்பேர் பண்றாங்க. மத்தியில உட்கார்ந்து என் புத்தி செருப்பால அடிக்கணும். சினு, சுதி சேரல சினு. சேராத எத்தனையோ பேரை சேர்த்து வச்சிருக்கப்பா, இது ஒண்ணும் உனக்கு பெரிய விஷயம் இல்ல. தயவு பண்ணி சேர்த்து வச்சிருச்சு. இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது எனக்கு தெரியாம போச்சே. தெரிஞ்சிருந்தா அதையும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருப்பேன். பாவி கடைக்காரன் சுதியை கொடுக்காம சதி பண்ணிட்டான். அம்மா, அந்த அக்காவால பாடவே முடியல. ஏ, சுதியே சேரலையா? வீணைங்கிறது சரஸ்வதி சம்பந்தப்பட்ட விஷயம். திருட்டு காசுல வாங்கினா அதுல எப்படி சுதி சேரும்? எப்பமா சுதி சேரும்? கொஞ்சம் கையெடு, கையெடு. ஐயோ, எவனோ நாசமா பண்ணுவேன், என் பர்ஸை தூக்கிட்டு போயிட்டானே. என் பர்ஸை எந்த அயோக்கியராஸ்ல அடிச்சிட்டேனே. படுவாவி, அவன் விலகுவாடா. ஐயோ, என் படத்தை காணுமே. என் பொண்ணு கல்யாணத்துக்காக நகை வாங்குறதுக்கு பணம் வச்சிருந்தேன், எந்த பாவியும் எடுத்து போயிட்டானே. இந்த வீணை உனக்கு வேண்டாம், வேற நல்ல வீணை வாங்கி தட்டா? டேய் தீக்குச்சி, என்னடா படி? இன்னைக்கு ஓ ரூட் தனியா ஏன் ரூட் தனியா தான் தொழிலுக்கு போக போறோம். டேய், ரெண்டு பேரும் சேர்ந்தா போவான். இப்ப மட்டும் என்ன தானுங்க? டேய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. இன்னைக்கு தினத்தந்தியில எனக்கு பண வரவுன்னு போட்டிருக்கு, கூட்டு முயற்சி கூடாதுன்னு போட்டிருக்கு. அதனாலதான் உன்னை கட் பண்ணிட்டேன். உனக்கு ஒரு நல்லது நடக்கிறதா தடுப்பனா? ஓய்ச்சப்பா, உன் கூட்டே வேணாம். அழிஞ்சான். மாஸ்டர், தும்புடம் தும்புடா குண்டும் தும்புடா குண்டும் தனக்குடும் ஆ தும்புடா குண்டா குண்டும்புடா குண்டா குண்டும்புடா குண்டா குண்டும்புடா குண்டா குண்டும் தும்புடா குண்டும்புடா குண்டும் கே 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 தும்புடா dumbrak kuda 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 dum 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 அண்ணியான்னு சொல்லு சின்ன. அதெல்லாம் டேய் ஆள விடு. நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவன் தான் கேக்குறான்ல, சொல்லுப்பா. இதே கேள்வியை தான் நானும் கேட்டேன். ஆனா அதுக்குள்ள முந்திட்டா அந்த முந்திரி கொட்டை. அந்த புல்புல் தான அவரை கூட்டி வந்த, பெரிய பாடையாக்குன, வீடு வாங்கி கொடுத்த, இப்ப எங்களை அவசரப்பட்டு திருந்த வச்சு அம்போன் ஆக்கிட்ட. ஏதோ நீ திருந்தனாலதான் நாங்க திருந்தனோம். என்னங்கடா? ஆமா ஆமா, நீ கல்யாணம் பண்ணாதான் நாங்க கல்யாணம் பண்ண முடியும். என்னங்கடா? ஆமா ஆமா, கேட்டா மட்டும் போறாரா? அச்சு பிச்சு நச்சு பண்ணு. போட போட புண்ணாக்கு போடா. டேய், அங்க பாரு அங்க பாரு. இப்ப என்ன அடையாளம் தெரியாது. அவன் நல்லா மாட்டினான்.
என்ன ரசிக்காம போறாங்க? ஆஹா 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 ஆகா 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 போட வேண்டியல போல இருக்கு. நீ சொன்னியா அதுதான் வீடு, நீ எங்க இருக்கியோ அதான் இங்க கிடந்தவனும். வானம் பார்த்த கூரை, கூட்டவே முடியாத ஒரு கதவு, 4 கால் இருந்தா மட்டும் இது ஒரு கட்டாயம். இது ஒரு நந்தவனம், இது ஒரு ரோடு. அந்த அழகான எப்ப கூட்டிட்டு பாப்பா சீனு? கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல செய்தி வரும். என்ன செய்யுப்பா இப்பவே சொல்லுப்பா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, பெரிய விருந்துப்பா. பொண்ணு மாப்பிள்ள கல்யாணம் காப்பாத்துக்கு. என்னங்கடா இது? போங்க. பசங்களுக்கு பைத்தியம் தெரிஞ்சு அதான் நல்ல காரியம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. என்னப்பா? என்னவ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கப்பா, படுப்பா. தாத்தா, ஏதோ சத்தம் கேக்குதுல்ல? ஒருவேளை திருடங்க வராங்களோ? திருட வர்றவன் ஒண்ணு சத்தம் போட்டா வருவான், சத்தம் இல்லாம வருவான். பாடுறா. சத்தமே இல்லையே, ஒருவேளை திருடங்க வராங்களோ? தெரியாம சொல்லிட்டு என்ன தூங்க விடுறா, படுறா. என்னவோ சந்தேகமா தான் இருக்கு. தாத்தா 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 என்ன விட்டுறா? ஐயா உங்க பேத்தி எப்படி இருக்கா? அவங்க அம்மா மாதிரி இருப்பா. அவங்க அம்மா எப்படி இருக்கா? அடைய பொண்டாட்டி மாதிரி இருப்பாடா. அது சரி, உங்க பொண்டாட்டி எப்படி இருக்கா? ஏய். இருப்பா.
நம்ம அனிதாலடா, உள்ள போய் தடுங்க. ஓமா என்ன மறைக்குது? என்ன முறைக்கிற? அட மறுபடியும் மறைக்கிற? ஆமா எந்த ஊரு? நான்சென்ஸ். ஓ அந்த ஊரா? தாத்தா அடி ஆத்தா. அவங்க தாத்தா தாத்தா நம்ம தாத்தா. நல்லா இருக்கேம்மா? நல்லா இருக்கேன். பரீட்சையெல்லாம் நல்லா எழுதிருக்கேன். நல்லா எழுதிருக்கேன். பையனா நல்லா இருந்ததா? நல்லா இருந்துச்சு. யார் ஒண்ணா என்னம்மா கால் அடிபட்டுச்சா? தூக்கிட்டு வாங்கடா. சத்தனத்தை போட தாத்தா இருக்கான்னு பாக்குறேன். ஏய் எந்திரடா எந்திரடா எந்திரடா. தாத்தா ஐயோ 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 நான் இல்லையா, என்ன மறுத்துருக்கையா. இனிமேல் சத்தியமா அந்த இடத்துல படுக்க மாட்டேயா, படுக்கவே மாட்டேன். ஆசையா தூங்கிட்டு இருக்கல. வெடி கட்ட. அங்க இல்ல, இடுப்புல. அப்படி இல்ல, அப்படி கடிக்கிறியா? என்னம்மா என்ன இது? தாத்தா யாரு அவன்? ஏமா நம்ம கிளி, அவன் யாரு? நம்ம ராசையா. நம்ம சொந்தக்காரன் வெளியில படுத்திருக்கான். ஒரு வேலைக்கார பையன் உங்க கட்டில படுத்திருக்கான். என்னம்மா அது? கட்டில படுத்தா என்ன? யார் யாரு எங்க வைக்கணுமோ அங்க வைங்க தாத்தா. மத்த வேலைக்காரங்க எல்லாம் எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க? இவன் மட்டும் என்ன ஸ்பெஷலா? டேய் எந்திரடா எந்திரடா. அனிதா, அனிதா, ஏமா அப்படி பண்ற? என்னம்மா இதெல்லாம்? சொன்னா கேளுமா. நீங்க சும்மா இருக்கு தாத்தா. அவன் உங்ககிட்ட நல்லவனா நடிச்சு உங்களை ஏமாத்துறான். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சொத்தை எல்லாம் திருடிட்டு இவன் சத்தியமா ஓடத்தான் போறான். ஓட போறது நீதானா? ஏய் நீதான் அவனுக்கு சப்போர்ட்டா? என்னம்மா நீ? என்ன பாக்குற? என்னைக்காவது ஒரு நாள் கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் கூட ஓட போறது நீதான். கடைசி வரைக்கும் தாத்தா கூட இருக்குது நான். இவன் தானா? ஆடா அப்படியே போய் காளியம்மங்கள்ல படுத்துறலாம். அனிதா, என்னம்மா இது? தூங்குறவங்களை தட்டி எழுப்பி இப்படி தொந்தரவு பண்ற? கிளி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊர்ல இருந்து வராங்க. ரூம்ல உட்கார வச்சிரு. ஏறும்பளையா? இல்ல ஓரம்பல ஓரம்பல. அம்மா சைக்கிள் செந்தில் தப்பிச்சப்பா. என்னமோ அவளுங்க எல்லாம் இங்க வந்து இந்த ஊரே தலைகையில திருப்பி வைக்க போற மாதிரி பேசிட்டு போகுது. ஏமா உனக்கு அறிவு இருக்கா? இல்ல அறிவு இருக்கான்னு கேக்குறேன். அங்க இருந்து நேரா வந்து வராம சீப்பு மேல மோதுறிய. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? நீ ஒரு பொம்பளையா? Who do you think we are? We are Anita's friends. Go Anita man. How dare you talk to us in this way? Stupid, idiot, nonsense, Indian fellow, fool, country brute. Isn't he looking like a Ugan Bukkada? What do you think? Hey, who's this chap here? God knows, A B C D E F G H I J K L M N O P Q R S T U V X Y Z. ராசையா எப்படிப்பா அப்படி எல்லாம் பொறு. அதுக்கு இல்ல ராசையா, அவனுக்கு கிடைக்காதுடா. நான் இருக்கல. அழக்கூடாதா நண்பா? நண்பா ஏத்துல பால வாச்சிட்டப்பா. யாரு? என்னடா பண்றீங்க? உள்ள போங்கடா. எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்க? இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கியா? Very nice யா. அப்படியா? அது சரி, யாருடி அவன்? சர்வன்ட். சர்வன்ட்னா என்னடா? நீ இப்ப பேசிக்கிட்டு இல்ல பேச்சு, அத பாராட்டி பெரிய படிச்ச அறிவாளின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கடா. தாத்தா என்னப்பா அது? ராசையா சர்வன்ட். காத்தாயி கருப்பாயி மூக்காயி ஐயா புள்ள கரகு. ஐயோ நான் என்னத்த சொல்லுவேன். வெக்கமா ராசையா சர்வன்டா. ராசையா சர்வன்டா.
தாத்தா தாத்தா என்ன தாத்தா நடந்துச்சு? நான் ஒரு சத்தம் கேட்டு அங்க போனா கதவை திறந்தனா உள்ள பேய். அத பார்த்து நான் பயந்துட்டேன். அதான் ஜுரம் நடுக்கும். பழிக்கு பழி. சரி, கொஞ்சம் சும்மா இருடா. வைக்க விடுறா. இந்த அப்புறா ஏன்டா ஏன்டா அதுடா கேக்குறது. டேய் நெருப்புங்கடா. ஏன்டா அப்படி என்ன கொல்றீங்க? என்னங்கடா இது? எளியும் பூனியுமா இருந்துச்சுங்க. இன்னைக்கு என்னடான்னா ரெண்டு ஒண்ணா சேர்ந்து வருதுங்க. ராசையா ஓடாத ஓடா. என்னடா அது? சைக்கிள். ரொம்ப கவலைப்படுத்திட்டானே. டேய் சர்வண்டுன்னு பேர் வாங்கி ஆளை பிடிச்சிட்டேடா. சர்வண்ட்னா என்னன்னு தெரியுமா? என்ன? வேலைக்காரன். ராசையா என் தெய்வமே. 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா. டேய் ராசையா ஒரே ஒரு தீக்குச்சியை பொறுத்து பார்த்தா உலகமே தெரியுதுடா. 10 ரூபா விடுறா. என்னடா? பொண்ணு 10 ரூபா விடுறா. நீயா? நீங்களா? எவனையும் இந்த காலத்துல நம்ப முடியல. நீ கிட்ட உள்ளார போற? இலகின் தாத்தா பணம் கொடுத்து போறாரு. அவர் ஒண்ணும் அப்படி சொல்லல. எது? அப்ப நாங்க பார்க்க வேணாமா? அவர் பார்த்துட்டு வந்து சொல்லுவாரு. நீ கேட்டுட்டு போய் ஓரமா உட்காரு. போடா. இந்த பாரு நான் ரொம்ப கொடூரமானவன். இதெல்லாம் இருக்கிறீங்க. அவர் வந்து பார்த்து சொல்லட்டு நான் கேட்டுக்கிறேன். நீ வழங்கவே பண்றா. நீ போ. என்னடா பாப்பா ஓடுது? பாப்பா பையன் ஏதாவது சிலுமிஷம் பண்ணிட்டானா? தம்பி என்னப்பா பண்ண? ஐயோ எப்படி? ஐயோ அம்மா அம்மா. ஐயோ இங்க விஷம் இறங்கிடுச்சு. அங்க ஏச்சே அனித்து. அனி 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 பாப்பாக்கு தேல் கொட்டிருச்சு. அதான் பாவம் இருந்துச்சு. ஆமா அங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. யாருக்கும் இல்லாத அக்கறை உனக்கு வந்துருச்சா? எங்க எவ்வளவுக்கு எது கொட்டோ அதை சாக்கா வச்சுக்கிட்டு உன் வேலையை காட்டுறியா? அப்பா ஒரு மனிதாபிமான அடிப்படையில அந்த உதவியை செஞ்சேன். இதே மனிதாபிமானம் ஒரு 90 வயசு கழிவுக்கு தேல் கொட்டா வருமா? கஷ்டம்தான். உன்னை என்னமோ பெருசா நினைச்ச. நீ இப்படி அலைவேன்னு தெரியல. இனிமே என் கண் முன்னால நிக்காத, பாக்காத, பேசாத. பாடலாமா? ஏண்டா முண்டோம், ஐடியா சொல்றதுக்கு ஊர் வளத்துல வேற இடமே கிடைக்கல. சீக்கிரம் சொல்றா. ஓடு சுடுது. உனக்காண்டி கீழே சுடுது. எனக்கு இட்லி மாதிரி வந்துகிட்டு இருக்குடா. டேய் அவ கொல்லிக்கட்ட மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கா. சொல்ல வேண்டியதை உடனே சொல்றா. கத்தாரா ஓடு உடைய போகுது. நான் சொல்றத அமைதியா கேளு. நாளை காலையில அனிதாவுக்கு அளவெடுக்க நூர்ஜஹான் வருது.
அப்ப நீ என்ன பண்ற, வலது காலை எடுத்து வச்சு அவளுக்கு பதிலா நீ உள்ள வர. எப்படி? சூப்பர் ஐடியாடா. டேய், நீ தாண்டா என் உயிர் நண்பன். அம்மா பால் கொண்டு வந்திருக்கம்மா. ஏய் பொண்ணு, யார் நீ? அளவெடுக்க வந்திருக்கேன். உன் பேர் என்ன? சு சு சு. சரி சரி, அளவிடு. ராசு எங்க? என்ன இந்த அளவுக்கு கோவம் வருது? அவனை பத்தி பேசாத. இப்ப மட்டும் அவன் என் கையில கிடைச்சா அப்படியே போட்டு நசுக்கிடுவேன். அவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? என்ன பண்ணா? வேலைக்காரிக்கு தேள் கொட்டிடுச்சுன்னு எங்கெங்கயோ தொட்டு சுண்ணாம்பு தடவுறான். என்னென்னமோ செய்யறான். எங்க எவளுக்கு எது கொட்டுன்னு காத்துக்கிட்டு இருக்கா. இந்த வீட்டுல எல்லாத்துக்கும் அவனை தான் கூப்பிடுறாங்களா? ஏன் மத்தவங்களுக்கு இல்லாத அக்கறை அவனுக்கு எதுக்கு? அவன் போகணும். அவன் ரொம்ப கெட்டு போயிட்டான். அவன் மனுஷனே இல்ல. அவன் என்ன, அவன் துரோகி, பன்னி, பிசாசு. நான் அவனை மறக்கிறது. நீ அவன் பேரை சொல்லி என்ன டென்ஷன் ஆகிட்டியே. அவர் அப்படி திட்டாதம்மா. ராசியா ரொம்ப நல்லவரு. இப்படிதான் ஒரு தடவை என்ன பாம்பு கடிச்சிருச்சு. ராசியா தான் வந்து என்ன காப்பாத்தினாரு. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே அந்த தெய்வம் தான்மா. அந்த தெய்வத்தை போய் இப்படி கண்ணாப்பு நான் திட்டியம்மா. நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு என் நெஞ்சு துடிக்குதுமா. அவசரப்பட்டு அந்த தெய்வத்தை தப்பா நினைச்சிடாதம்மா. உனக்கு அளவெடுக்கணும்னு சொன்ன நூர்ஜான் பேபி நாளைக்கு தான் வராளா? ஏய், கொலை பண்ண போறான். என்ன காரியம் பண்றது? வச்சிந்தே அரைஞ்சு பல்ல நாட்டு. எங்கடா பாக்குற? இங்க பாரு. ஏய், வேற ஒரு நல்ல ஐடியா சொல்றேன்டா. ஏய், நாளை காலையில அனிதா தனியா இருக்கும்போது நீ என்ன பண்ற? டேய், ஒண்ணுமே புரியலடா. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லடா. உர்ராக்கார. என்னடா இது? அனித்து. அனித்து, அனிதா, அனித்து. அன்னைக்கு அவளுக்கு தேள் கொட்டுச்சு, அதான் அப்படி நடந்துக்கிட்டேன்னு சொன்னேன். இன்னைக்கு அவளுக்கு என்ன கொட்டுச்சு? ஏன் கண்ணு முன்னாலே அவளை கட்டி பிடிக்கிறியா? என்ன தப்பா நினைக்காத அனிதா. உன்னன்னு உணர்ச்சி நினைச்சு. கிளி. ஐடியாவா கொடுத்த நில்றா. நிக்க மாட்டேன். ஓடாதடா. ஓடுவேன். புடிச்சுவேண்டா. முடியாது. டேய், பக்கத்துல வராத. பக்கத்துல வராத. நானே வராதங்கறல்ல. ஐயோ, அவன் ஒரு செட்டி. அங்க ஓட. அங்க அப்படி போறா. கிளி, ஓடாதடா நில்றா. ஏய், போற. ஏய், கிளி, கிளி. அவன பிடிங்க. கிளி. டேய். டேய் கிளி. அமைதியார். பொறுமை. டேய், என்ன சார் இவ்வளவு கோவமா அவனை விரட்டுறீங்க? இல்ல சார், நான் ஒரு பொண்ணு. நான் அவள இது பண்றதுக்காக இவன் கிட்ட ஐடியா கேட்டேன் சார். சொதப்பிடுச்சு சார்.
விட்டுட்டேன் சார். ரெண்டாவது தடவை அவன்கிட்ட ஐடியா கேட்டேன் சார். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான அவன் அப்படியே பிச்சு அவன. சார் சார் இருங்க சார், ஆத்திரப்படாத இருங்க சார், நான் பார்த்து இருங்க சார். போடா கரோடு போடா. டேய் நீ மட்டும் என் கையில மாட்டின உன் குடல உருவி இழுக்க காட்டிக்கலாம். ஆமா ஐடியா குடுக்குற ஐடியா உன்னை பாத்துக்கறேன்டா. வெக்கம் கேட்டோனே நீ போடா. டேய் 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 நீ எப்படி வந்தாலும் என்ன பிடிக்க முடியாதுடா. டேய் போடா டேய். டேய் ஐயோ அப்பா அண்ணா ஐயோ 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 அவன் ஒரு சைக்கிள் வாங்கிட்டானே. இவ்வளவு சொன்னேன் கேட்டாங்களா? குச்சி மாதிரி இருந்துட்டு குடல உருவ போறானா, வேட்டியை கூட உருவ முடியாது. டேய் அவன் சைக்கிள் தூக்கிட்டு போறான்டா. ஐயோ என்ன நம்ம வரப்ப ரெண்டு பேரும் தான் வந்து ஊரே வர்றாங்க. எங்கடா போவ? வீட்டுக்கு சாப்பிட்டு வரணும்ல, நீ வீட்டுக்கு மட்டும் வா. அவன அடி பெரிய இப்ப பந்தாடிக்கும் ஓடிடுவே. நீ என்ன மறைக்கிற? ஏய் என்ன என்னது? இதுக்கெல்லாம் காரணம் கிளிதான் தெரியுமா? நீ என்ன திட்டிட்டியா? நான் அவன் கிட்ட போய் ஐடியா கேட்டேன், அவன் தான் எனக்கு தப்பு தப்பா சொன்னான். அதனால நீ என்ன தப்பா என்னது? எதுக்கு எழுப்புன நீங்க? என்ன தூக்கத்துல கனவுன கண்டியா? பின்ன யார் எழுப்புனா? எடுவட்ட வேலை பேசாம படுறா. பட்டு கடப்பா பெத்த ஆத்தாவோட பக்கமா ஏன்டா கம்பால அடிக்கிற? அம்மா நான் இல்லமா அப்பா வட்டாம இருக்கா. எங்கண்டாளு யோ எனக்கு கிண்டலா தெரியாம கேக்குறேன். உன்னை என்ன நினைச்சிட்டு மனசுல நீ? எந்திரி எந்திரிக்கிறேங்க. எந்திரி. அடிக்காதே. என்ன சொல்லுவா? அம்மா மச்சான் 1 ரூபா இருந்தா தருவனாலங்க. இருந்தா தருவியா? அப்புறம் எதுக்குற சர்ட்? எதுக்கு சர்ட்? முதல்ல சர்ட் மச்சான் 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 இரு மச்சான் இரு மச்சான் இரு. எதுக்கு மச்சான் போட்டு அடிக்கிற பண்ணீங்க? என்ன பிரச்சனை? நீ போய் முதல்ல. என்ன பிரச்சனை? டேய் நீ எதுக்கு அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு நான் தகராறு பண்ற இடத்துக்கு வந்த? நான் எதுக்கு தகராறு பண்ற இடத்துக்கு வர்றேன்? சும்மா முன்ன பண்ண தெரியாத பேசுற மாதிரி எல்லாம் பேசாதீங்க மச்சான். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வெளியே வாங்கி போச்சு, உங்க அக்காலையும் பார்த்துட்டு ஒரு கோழியை வாங்கி வீட்டுல குழம்பு வச்சு அடிச்சு சாப்பிட்டு போலாம்னு வந்தேன். அப்ப கோழி வாங்கிட்டு போக வேண்டியதானே? 50 ரூபா நல்லாவா? வயல இருக்கிறது 25 ரூபா தான் இருக்கு. 25 ரூபா குறையுதா என்னடா பண்றது? அங்கிட்டு இங்கிட்டு பார்த்தேன். நீங்க இங்க கபடி விளையாண்டுக்கிறீங்க. உங்களை பார்த்தவொடனே ஓடியாந்தாச்சு. நானும் கோழி வாங்குறதுக்கு தான் வந்தேன். அப்படியா? இந்தா 25 ரூபா தர்றேன், வாங்கிட்டு வா. ஏய் இந்த 50 ரூபா போடு எடுத்துக்க. அச்சா ரெடி. டீ சாப்பிடுறியா? டீ இருக்கு. முதல்ல அதை வீட்டுக்கு கொண்டு போய் சட்டு புட்டுன்னு வறுத்து ஆக வேண்டிய வேலையை பார்த்து சந்தோஷமா இருப்போம் மச்சான். வணக்கங்க. வணக்கம். உனக்கு இல்ல அவருக்கு சொன்னேன். ஏன் அலையற? ஏது மச்சின கோழி வச்சிருக்காரு, நம்ம கடையில வாங்குறீங்களா? என்னப்பா நம்ம கடை? என்னமோ தெரிஞ்சு வாங்குறேன். 50 ரூபா சொல்லியிருக்கேன் இந்த கோழிய. இதுக்கு தான் சின்ன பசங்களை கடையில வைக்க கூடாதுங்கிறது. தெரிஞ்சவங்களுக்கு 45 ரூபா கோழி 50 ரூபாய்க்கு வித்துருக்கானே. எங்கிட்ட சில்லறை இல்ல, நான் போய் 5 ரூபா கொடுத்துடுறேன். நீ கொடுத்து அனுப்ப வேண்டாம். டேய் போடா போய் வாங்கிட்டு வா. ஏண்டா உனக்கு ஆள் தரதுன்னு தெரிய வேண்டாம்? இந்தா நீயே இந்த 5 ரூபாய் அவர்கிட்ட கொடுத்துரு. மச்சான் ஒரு 2 ரூபா அன்பளிப்பு கொடுக்கவா? கொடுத்துட்டு வா கொடுத்துட்டு வா. பாப்பா உன்னை போய் அடிக்க வந்தேன் பாரு. ரொம்ப கவலைப்படுத்துறானே மச்சான். 5 ரூபாயில 2 ரூபா டிப்ஸ் போக மிச்சம் 3 ரூபா. இந்தாங்க ஆளுக்கு 1.5 ரூபா. அப்பா வந்ததுக்கு ஒரு லாபம். மச்சான் இப்பவே மணி 11 மணி ஆகி போச்சு. கோழி வேகிறதுக்கு வேற ஒரு 2 மணி நேரம் ஆகும். இப்ப வீட்டுக்கு போனா தான் நல்லா சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருந்து சாயங்காலம் 8 மணி வண்டிக்காச்சும் ஊருக்கு போவேன். வாங்க போலாம். நான் கொஞ்சம் ரொம்ப மோசமானவன். என்ன மச்சான் என்னென்னமா பேசுறீங்க? இப்போ ஆளுக்கு 25 ரூபா போட்டுதானே அந்த கோழியை நம்ம வாங்கினோம். ஆமா. அந்த கடைக்காரர் எவ்வளவு திருப்பி கொடுத்தான்? 45 ரூபா போக மிச்சம் 5 ரூபா கையில கொடுத்தாரு. டிப்ஸ் எவ்வளவு கொடுத்த? அந்த பயலுக்கு 2 ரூபா கொடுத்தேன். மீதி 3 ரூபாயில ஆளுக்கு எவ்வளவு எடுத்துக்கிட்டோம்? 1.5 ரூபா 1.5 ரூபா. அப்ப 25 ரூபா போட்டவனு கொள்முதல் எவ்வளவு ஆச்சு? 25ல 1.5 ரூபா போச்சுன்னா 23. 23 கூட்டினா எவ்வளவு? 23 47. டிப்ஸ் 2 ரூபாய் சேர்த்து கூட்டு. 47 ஒரு 2 49. மீதி 1 ரூபாய் எங்க? ஆமா எங்க?
ஐயோப்பா அம்மா கேக்குறியா எங்கன்னு? அம்மா மரியாதையா சொல்லு. அந்த 1 ரூபாய் எங்க? சத்தியமா எங்க ஆத்தா சத்தியமா அடிக்கல மச்சான். உங்க ஆத்தா செகிட்டு உங்க அப்பா உங்க அக்கா உங்க அண்ணன் எல்லாத்தையும் எனக்கு தெரியும். மரியாதையா சொல்ல அந்த 1 ரூபாய் எங்க? சத்தியமா எடுக்கவே இல்ல. நீ எதை கணக்கு தப்பா சொல்ற. தர்றேன்னு சொல்லு, நான் விட்டுறேன். ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத. கணக்கு தப்பா சொல்ற மச்சான். நல்லா கூட்டிக்க. நான் கணக்கு தப்பா சொல்றேன். கூப்பிட்டு கேளு. கேக்குறேன். ஆமா கணக்காரன் இங்க வா. என்னங்க? இவங்கிட்ட எவ்வளவு கொடுத்தீங்க? 5 ரூபாய்ங்க. சரி நீ சரிங்க. 5 ரூபாய் வாங்கினியா? ஆமா ஆமா ஆமா. டிப்ஸ் எவ்வளவு கொடுத்த? டிப்ஸ் 2 ரூபாய். 3 ரூபாய் கொண்டு வந்தீல்ல? ஆமா. 1 ரூபாய் 100 ரூபாய் எடுத்துட்டோம்ல. 23 23 எவ்வளவு? 23 23 47. 2 ரூபாய் டிப்ஸையும் கூட்டு. 47 2 49. அந்த 1 ரூபாய் எங்க? எங்க? அம்மா தர்றேன்னு சொல்லு. ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத. நான் எடுக்கவே இல்ல. தர்றேன்னு சொல்லு. ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத. எடுக்கறேன்ல. எடுக்கலையா? எடுக்கறடா நானே. மச்சான் அவன் போடா லொல்லுவாயா. ஊர்ல இருந்து வர்றப்பே சொன்னாங்க வடக்கு சூலம்னு. எனக்கு வேணும் எனக்கு வேணும். ஏன் கணக்கான தப்பு? ஏங்க நீங்களே சொல்லுங்க. 23 23 47. டிப்ஸ் 2 ரூபாய் கூட்டா 49. மீதி 1 ரூபாய் எங்கீங்க? $200 செலவு பண்ணிட்டு இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம். அந்த 1 ரூபாயை அவன்கிட்ட இருந்து வாங்காம விடக்கூடாது. இப்படியே போனோம்னா அவனை கவுக்க முடியாது. நம்ம கூடையை கவுத்துட்டு போவோம். வண்டி அடியா. ஏனே எப்பவும் இந்த பக்கம் வர மாட்டீங்களே, என்ன புதுசா அப்படி? அதை ஏயா கேக்குற? எங்க அக்கா புருஷன் அதான் என் மச்சான் என்ன வலை போட்டு தெளிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பயந்து பயந்து இப்படி மரத்துக்கு பின்னால எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அட பாவி. இப்போ ஓம் முடி என்கிட்ட மாட்டிக்கிடுச்சுல, என்ன பண்ண போற? இப்ப நீ என்கிட்ட மாட்டிக்கிட்டிய, என்ன பண்ண போற? எது? நான் உன்கிட்ட மாட்டிக்கிட்டடா. எதிரா டேய், இப்படி எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? ஆமா, இப்படியே நீ ரோட்ல நடந்து போனீங்கன்னா லாரியில அநியாயமா அடிபட்டுலடா செத்து போவ. வேப்பல அறிவில்ல உனக்கு? சோறு திங்கிறியா, சோத்தை விட்டு வேற எதுவும் திங்கிறியா? எங்க மச்சான விட அறிவு கம்மியா இருக்கீங்கடா. என்ன கூடையா கூடையாடு எடுக்க மாட்டியா? அந்த 1 ரூபாய் என்னாச்சு? எடுக்கல. தர்றேன்னு சொல்லு, ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத. நான் எடுக்கவே இல்லை. என்னாச்சு? எடுக்கல 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 எடுக்கல. 200 ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன். மறுபடியும் வருவேன். அந்த 1 ரூபாயை வாங்காம போட மாட்டேன். என்ன ஏனே அண்ணே, யாருன்னு அவரு? வந்தாரு, இழுத்தாரு, அவர் எடுத்தேன்றாரு, நீங்க எடுக்கலைன்றீங்க. என்ன பிரச்சனைனே? அத பத்தி மட்டும் தயவு பண்ணி யாரும் கேட்காதீங்க. ஏனே மனசுள்ள பாரத்தை மத்தவங்க கிட்ட சொன்னா தானே கவலை குறையும். என்கிட்ட சொல்லுங்கண்ணே. அது என்னோட ஒண்ணா மண்ணோட மண்ணா போட்டு தயவு செஞ்சு கேட்காதீங்க. என்கிட்ட சொல்லுங்கண்ணே. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. 1 ரூபாய்க்காக மச்சாங்கிட்ட மாட்டிட்டு முழிச்ச நீ இனிமேல் தப்பிச்சுக்கலாம். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. மகனே, நல்ல காலம் பிறக்குது மகனே உனக்கு. புடுகுடுப்புக்காரன் உண்மையிலேயே நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. இல்லைன்னா யாருக்குமே தெரியாம தோட்டத்து குடிசை வீட்டுல படுத்திருக்க நம்ம கிட்ட வந்து குறி சொல்ல வருவானா? இவன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற வேண்டியதான். தயங்காம வா மகனே, இன்னையில இருந்து உனக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. மச்சாங்கிட்ட 1 ரூபாய்க்காக அடி வாங்கிட்டு இருந்த உனக்கு நல்ல காலம் பிறக்குது. அதே பிரச்சனைதான். நீங்க சொன்ன அதே மச்சான் தான் ஏன் மச்சான். அவன் எப்படியாச்சும் சாகணும். அந்த கணக்கு தெரியாத கவ்வாதியோட அந்த கண்ணுல அந்த கண்ணு, இந்த கண்ணு 2 பிதுங்கி சாகணும். அது மட்டும் இல்ல, இந்த நாக்கு இல்ல, இந்த நாக்கு சரட்டுன்னு வெளியே வந்து தொங்கி சாகணும். அது போக இந்த காது, இந்த மூக்கு, வாயி, இதுல ஊரா ரத்தம் கக்கி 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 சாகணும். அதுக்கு நீங்க தான் ஒரு நல்ல தாயத்து முடிச்சு தரணும். இதுக்கு எவ்வளவு செலவானா? மச்சான் எப்படி சாகணும் நானு?
அது சும்மா தூக்கத்துல ஒரு மனுஷன் ரத்தமா கக்கி சாகணுமா நானு? மச்சான், நான் சும்மா ஒரு உறவு முறைய வச்சு சொன்னேன். என்னாச்சு அந்த ரூபா? என்னாச்சு? நான் எடுக்கலையே. தர்றேன்னு சொல்லு, ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத. சத்தியப்படி எடுக்கல. சத்தியம் சத்தியம் சொல்லுயா? என்ன தப்பு செஞ்சான்? அது அவங்கிட்டயே கேளுங்க. மாறுவாசம் போட்டாவது அந்த ₹1 வாங்காம விட மாட்டான்டா. ஐயோ, இச்சமா போட்டு அடிக்கிறான் ஐயா. ஐயோ, அவன் கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் ரத்த வரும்னு நான் ஆசைப்பட்டனே. இப்ப எனக்கு எல்லா இடத்துலயும் வந்துருச்சு. ஏன்பா ஏன் இப்படி அடிச்சாரு? என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி அடிச்சிட்டு போறாரு? என்னைய கேக்குறீங்களா? இப்ப உங்க எல்லாத்தையும் உண்மையை சொல்லிடுறேன். இனி நான் மறைக்க விரும்பல. அது ஒரு கோழியோட கதை. இப்ப நீங்க சொல்லுங்க, அந்த ₹1 எங்க? நீங்களாவது சொல்லுங்க, அந்த ₹1 எங்க? அட பாவிகளா, ₹1 எங்கன்னு கேட்டவன எல்லாரும் மறைஞ்சிட்டீங்களா? உங்களை மாதிரி என்னால மறைய முடியலையே. உலகத்திலேயே பிளாஸ்க்ல பீர் வாங்குற ஒரே ஆள் நீதாயா? ஏய், இந்த பிளாஸ்க்ல ஒரு பிளாஸ்பேக்கே இருக்கு தெரியுமா உனக்கு? கை சுடுற வரைக்கும் தம் அடிக்காதவனு, கடைசி சுட்டு வரைக்கும் தண்ணி அடிக்காதவனு நாட்டுக்கே வேஸ்ட்பா. எவன் சொன்னா? இந்த மானிட்டர் மூர்த்தி சொல்றப்பா. சவுண்ட கம்மி பண்ணு, கீழே கேட்டா மேல வந்துட்டு போறாங்க. அதுவும் சரிதா. என்னத்த ஏய் மாமு, ரொம்ப ஓவரா தெரியல உனக்கு. மச்சான், இன்னைக்கு ஒரு நாளே கண்டுக்கிறாரா? ஏன்னா வெறும் பீர் சாப்பிட்டோம்னா சித்தரம்பு சீன மாதிரி இருக்கும். ஒரு குவார்டரையும் கலந்து அடிச்சோம்னா கட்டரம்பு நோண்ட மாதிரி இருக்கும். வேணும்னா ஒரு ஃபுல் வாங்கி கொடு. சபாஷ், கை கொடுங்க. நல்ல ஏம். ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி, ஏ கண்மணி. கருவாயா நிறுத்துறா.